மருதம் இலக்கிய அமைப்பை சார்ந்த பெருமக்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை மகிழ்வோடு தெரிவித்து, இந்த நிகழ்விலே பெரும் சிறப்பாக இங்கே வந்து வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம்முடைய வணக்கத்திற்குரிய அமைச்சர் பெருமகனார், இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு தீர்த்தவர். இப்ப அந்த ஒரு குரலை நான் கேட்டேன், கல்வி எங்களுக்கு கல்வி தந்தவர் அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்ட உடனே, ஏன்னா அவரை எங்களை போல அவரும் பேராசிரியர், அத்தகைய பெருமை மிகுந்த பெருமகனார் ஐயா திருமதி முனைவர் பொன்முடி ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை மிகுந்த மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வினுடைய வரவேற்புரையை மிகச் சிறப்பாக நிகழ்த்தியிருக்கிற ஒருங்கிணைப்பாளர் திருமிகு ரவி கார்த்திகேயன் அவர்களுக்கும், வணக்கத்துக்குரிய ஜன்மராஜ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் தென்பெண்ணை இசைக்குழு சேர்ந்த பெருமக்களுக்கும், அருமையான நாட்டிய நிகழ்வை தந்த பெருமக்களையும் பாராட்டி, தொடர்ந்து இங்கே பேசியிருக்கின்ற பெருமக்களுக்கும் வணக்கத்தை சொல்லி, சிலப்பதிகாரம் காட்டும் இலக்கிய சுவை என்ற தலைப்பில் நான் உங்களோடு சிறு நேரம் உரையாற்றலாம் என்றிருக்கிறேன். சில இடங்களுக்கு வரும்போது நமக்கு என்ன மகிழ்ச்சியா இருக்குன்னா, இலக்கியத்தை கேட்கறதுக்கு இருக்கிற மக்கள்கிட்ட பேசுற வாய்ப்பு கிடைச்சது நான் நினைப்பேன். ஏன்னா கல்யாண வீடுகளில் பேச கூப்பிடுவாங்க, அது ஒரு தற்கொலை முயற்சி. யாரு பேச்சையும் யாரும் கேட்க மாட்டாங்க, நாங்க பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன், 3000 பேர் வந்திருந்தாங்க, நான் தான் பேச்சாளர். 3000 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் உட்கார்ந்துருந்தேன். அதனால இனிமே கல்யாண வீடுகளுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறப்ப இன்னொரு கோஷ்டி வந்து நீங்க கட்டாயம் வரணும்ட்டாங்க. நான் சொன்னா அங்க யாரும் கேட்க மாட்டாங்க ஐயா அப்படின்னு, அவர் கேட்க மாட்டேன்ட்டாரு. அதேதான் நடக்குது. பொண்ணு மாப்பிள்ள தாலி கட்டியாச்சு, இங்கேயாவது நீங்க போடியை கொடுத்துருக்கீங்க, அங்க வெறும் கைமைக்கு கொடுத்து பெரியவர்களே தாய்மார்களே 2 வார்த்தை தாங்க சொன்னேன். 300 பேர் மேடைக்கு ஓடி வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு பரிசு கொடுக்கணும்னு என்ன தள்ளிட்டே போறாங்க. அப்படி இல்லை, இப்படி இல்லை, விலகு ஓரமா போ. நானும் விடல. தமிழ் படிச்சவன் பாருங்க, இவனை 10 பாட்டு, அவனை 8 தொகை, அவனை குறுந்தொகை, என பெருந்தொகை வாங்கிட்டேன் பேசுறதுக்காக. இதுல கூட்டத்தில் ஒரு கிழவி என்கிட்ட வந்து என்னை இப்படி கூப்பிட்டு அந்த ரூம்குள்ள பேசி, அவர் திரும்ப இல்லை அப்படின்னு சொல்லிச்சு, மனமங்கனார சும்மாதான் கிடக்குது, நீ அங்க போய் பேசுன்னு. அதுக்கு என்ன ஆச்சரியம்னா, தனியா பேசுறது இங்க பேசுறேன்னு அங்க பேசுறேன்னு அது நினைச்சிருக்கு. ஆனா இலக்கியத்தை கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்னைக்கு கூட பரவாயில்ல, நீங்க கரெக்டா 7:30 கொடுத்துட்டீங்க. இல்லைன்னா சில நேரத்தில் 10 மணி ஆயிரும், 12 மணி ஆகும். கொற்ற படியிலையும் அசையாம உட்கார்ந்து இருக்கக்கூடிய இலக்கிய சொன்னர்கள், மருதத்தை சார்ந்தவர்கள், விழுப்புரம் மருதம் இலக்கிய மன்றத்தை சார்ந்தவர்கள்ங்கிறப்ப ரொம்ப பெருமையா இருக்கும். இன்றைக்கு எனக்கு இன்னொரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, வழக்கமாக நம்முடைய அமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து அவருடைய வேலை பள்ளிக்காலமாக சென்று விடுவார். இன்னைக்கு ஐயா நீங்க பேசுங்க, நான் இருந்து கேட்கிறேன். அது நான் பெற்ற பேராக கருதுகிறேன். அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை சொல்லிட்டு, சிலப்பதிகாரத்தை பற்றி சொல்றாருந்தா 50 காப்பியங்கள் ஒன்று. ஏன் இதே எடுத்துக்கிட்டோம்? ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் இல்லையா அப்படின்னு பார்த்தா, ராமாயணமும் மகாபாரதமும் வடமொழியில் எழுதப்பட்டு பிறகு தமிழ் மொழிக்கு வந்தவை. உதாரணமா, ராமாயணத்தை வடமொழியிலே வால்மீகி எழுத தமிழிலே கம்பன் எழுதினார். அது வழி நூல், வச்சுக்கோங்க. வழி நூல்னா மொழிபெயர்த்து வந்தது. மகாபாரதம் வடமொழியில் வியாசர் எழுதி தமிழுக்கு கொண்டு வந்த போது பல பேர் அந்த கதையை சொன்னார்கள். அதாவது பாரதம் பாடிய பெருந்தேவனார் மகாபாரதத்தை பாடினார். அதே போல வில்லிபுத்தூர் ஆழ்வார் அதை பாடினார். இன்னும் பின்னாடி வந்த மகாகவி பாரதியார் பாஞ்சாலி சபதங்கிற பேர்ல பாடினார். இவையெல்லாம் வடமொழியில் இருந்து வந்தவை. ஆனால் தமிழ் மொழியே உரிய சிறப்போடு இதை சொல்லுகிற போது இது முத்தமிழ் காப்பியம் என்றும், இது குடிமக்கள் காப்பியம் என்றும், எல்லாரோடும் பேசப்படுகின்ற இயல், இசை, நாடகம் 3ம் கலந்த ஒரு அற்புதமான காப்பியம் எது என்று கேட்டால் சிலப்பதிகாரம். இதுக்கு என்ன ஆதாரம்? பாரதி, மகாகவி பாரதி சிலப்பதிகாரத்தை தாங்க 3 இடத்துல பாராட்டி சொல்றார். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் முதல் வார்த்தை சொல்றார்.
நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்பவர் மணி ஆரம் படித்த தமிழ்நாடு முதல்ல சொல்றார். அடுத்ததாக சொல்றப்ப கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை பெரும் புகழ்ச்சி இல்லை. இரண்டாவது இடம். மூணாவது இடம் எங்களுக்கு என்ன, சேரன் தம்பி சிலம்பு இசை தரும் அப்படிங்கிறார். இந்த மூணு தான். ஒரு புலவர் இன்னொரு புலவரை பாராட்டுவாரா சொல்லுங்க பார்ப்போம். பெரும்பாலும் யாரை கூப்பிட்டு அவருக்கு ஒன்று அதுங்க அப்படிப்பா. ஆனா பாரதி போன்ற மகாகவிகள் யாரை பாடுறாங்க, யாரை போட்டுறாங்க என்றால் நம்முடைய இளங்கோவடிகளை போட்டுறாங்க. இந்த காப்பியத்தினுடைய பெரிய சிறப்பு அது மட்டும் இல்லைங்க. அந்த காலத்துல ஒண்ணு கடவுளை பாடுவாங்க அல்லது ராஜாக்களை பாடுவாங்க. இதுதான் வழக்கம். அந்த கால புலவர்கள் போய் அரசர்களை பாடுவாங்க அல்லது கடவுளை பாடுவாங்க. இந்த சிலப்பதிகாரம் கடவுளை தனியா சொல்லவும் இல்லை, எந்த ராஜாவையும் புகழ்ந்து சொல்லல. யாரை சொல்ல தெரியுமா? சாதாரண வணிக குலத்தை சார்ந்த கண்ணகியை, கோவலனை சொல்லுகின்ற ஒரு அற்புதமான காப்பியம் இந்த காப்பியம். அப்ப இது குடிமக்கள் காப்பியம். அடுத்தது, அந்த காலத்துல யாருக்கு செலவு வைப்பாங்க, யாருக்கு கோயில் கட்டுவாங்க அப்படின்னா, அது ஒன்று கடவுளுக்கு செய்வாங்க அல்லது மன்னர்களுக்கு செய்வாங்க. இன்னும் எளிமையா சொன்னா ஆம்பளைகளுக்கு தான் கோயில் கட்டுவாங்க. ஆனால் அதை மாற்றி நல்லவர்களை போட்டுங்க. ஏன்னா நீங்க எப்படி கோபம் உட்கார்ந்து தெரியாது. இப்ப பார்த்துக்கலாம், சில பேர் என்ன செய்யறதுன்னு தெரியாம எந்திரிச்சு போக முடியாம உட்கார்ந்துருப்பாங்க. இப்ப நல்லா தெரியுது, நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி ஐயா. ஆமா, இப்ப அப்படி அரசர்களுக்கும் கடவுளர்களுக்கும் கோயில் கட்டப்பட்ட நேரத்தில் முதலில் ஒரு பெண்ணுக்கு சிலை எடுத்த பெருமை சேரன் செங்குட்டுவனுக்கு உண்டு என்று சொன்னால், 20ஆம் நூற்றாண்டில் தந்தை பெரியாரும் பாரதிதாசனும் அவருக்கு முந்திய பாரதியும் பெண்களுக்கு உரிமை தர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்றால், அன்றைக்கே கண்ணகிக்கு கோட்டம் கட்டிய பெருமை நம்முடைய அரசர்களுக்கு உண்டு. அதை ஒருபுறம் கோபுரமாக கட்டியது போல இலக்கிய கோபுரமாக இதை படைத்திருக்கிறார்கள். இப்ப சிலப்பதிகாரத்தை பற்றி நான் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வர்றேன். இது ஏன் பாடப்பட்டது, எப்படி பாடப்பட்டது, அதில் ஆரம்பிச்சுக்கலாம். இது 3 காண்டங்களை உடையது. எளிமையா சொல்றதுன்னா 3 பகுதி. எப்படி திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் சொல்லுதுல்ல, அது மாதிரி இது புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் 3 பகுதிகள் உடையது. புகார் காண்டம் பூம்புகார் நகரத்தை சோழ நாட்டை பற்றி சொல்றது. அதே மாதிரி மதுரை காண்டம் எங்க ஊர் மதுரையை பற்றி சொல்றது. வஞ்சி காண்டம் சேர மன்னன் இமயத்திற்கு சென்று படையெடுத்து அங்கு கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக கல்லை பெயர்த்து எடுத்து அங்கிருந்த மன்னர்கள் தலையிலேயே அதை தூக்க வச்ச பெருமை யாருக்கு உண்டுன்னா நம்மளுக்கு தான் உண்டு. இந்த கதை எப்படி தொடங்குதுன்னு பார்த்தாலும் ஆச்சரியமா இருக்கும். சேரன் செங்குட்டுவனும் அவருடைய தம்பி இளங்கோவடிகள் 2 பேரும் மலை வளம் காண வருகிறார்கள். இந்த நகரங்கள் தான் இப்ப வரமாட்டேங்குது பல பேருக்கு. அது கூட பரவாயில்லைங்க. ஒரு வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு, வாழைப்பழம் சொல்லு, அவன் வாழைப்பழம் அப்படின்னு இருக்கான். வாழைப்பழம், வாழைப்பழம். டேய், எங்க அப்பா கூப்பிட்டா, அவ அப்பா வந்தாரு, என்னங்க உங்க பையனுக்கு வாழைப்பழம் சொல்லி கொடுக்குறேன், வாழைப்பழம்னு சொல்றா. அவர் அது சொன்னாரு, அது எங்க பழக்கம் வழக்கம் அப்படின்னாரு. பரவாயில்ல, நல்ல குடும்பம். உங்களுக்கு எந்த ஊருன்னு கேட்டிருக்காரு வாத்தியார். ஒன்னு அவங்க அப்பா சொன்னார், நமக்கு சொந்த ஊரு கயக்கே அப்படின்னாரு. இங்க இருக்கு வந்த கயக்கே, போ, உனக்கு லாபமே வராது. சுலபமா தமிழ்ல 3 நகரம் இருக்கு தெரியாதுங்க. அப்படியா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. 3 நகரம் இருக்கு. எப்படி ஒரு குரல் தெரிஞ்சுன்னா போதும். இப்போ ஒரு குழந்தை அழகா குரல் சொன்னாங்க, அதிகாரங்களை சொன்ன உடனே அருமையா சொன்னாங்க. குழல் இனிது யாழ் இருந்து என்பத மக்கள் மலரை சொல் கேளவர். இந்த திருக்குறளை தயவு செஞ்சு எல்லாரும் படிச்சு வச்சுக்கோங்க. ஏன் தெரியுமா, 3 நகரமும் இதுல வருது. 3 நகரம். அது என்னென்ன? வாழைப்பழம் சிறப்பலகரம்,
இப்ப லட்டுன்னு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது குண்டுலகரம். பள்ளிக்கூடம் எழுதுறீங்கன்னு வைங்க, அது பொதுலகரம். அதுக்கு ஏன் பொதுலகரம் பேரு? அது வடமொழியிலையும் வரும், தமிழ் மொழியிலும் வரும். காமன் என்பதனுடைய அர்த்தம் தான் பொது, அதனால அதுக்கு பொதுலகரம்னு பேரு. பள்ளிக்கூடம், அதே போல லட்டு, இந்த மாதிரி வேறுபாடு தெரியணும். வாழைப்பழம் தெரிஞ்சுக்கணும். இதை எளிமையா ஒரு வாத்தியார் சொல்லிக் கொடுத்தோம்னா இப்ப எந்திரிச்சு கேட்டான், ஏன் சார் லதாவுக்கு வரல லா சரியா அருமடா. இன்னொரு எந்திரிச்சான், மஞ்சுளாவுக்கு வரல இல்ல இல்ல பிரமாணம்டா போடா தெரிஞ்சு வச்சு. அதாவது அவனுக்கு புரியுத பாசை. அப்ப 3 லகரம் இது இருக்குங்கிற விஷயமே நமக்கு தெரியணும். நான் அதை ஏன் சொன்னேன் அப்படின்னா, ரகரமும் பல பேருக்கு தெரியாது. இடையின ரகரம், நல்லின ரகரம்னா பல பேருக்கு தெரியாது. சின்ன ராணா, பெரிய ராணா. உதாரணமா மரம் சின்ன ராணா, பறவை பெரிய ராணா. வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு. ஒரு பையன் எந்திரிச்சா, சார் தகராறு இதுக்கு சின்ன ராணாவா பெரிய ராணாவா அப்படின்னு கேட்டான். அவருக்கு குழம்பிடுச்சு. இவரு சின்ன தகராறா இருந்தா சின்ன ராணா போடு, தகராறு பெருசா இருந்தா பெரிய ராணா போடு, ஆளை விடு, அவ்வளவுதான். இப்ப நமக்கு ரகரம் இன்னும் இருக்கு, நகரம் நீங்க அப்புறம் கிளம்பிடுவீங்க. தன்னகரம், தன்னகரம், ரன்னகரம் இல்ல என்ன தெரியுமா? அடுத்த தடவை கூப்பிடக்கூடாது அப்படின்றீங்க. இது தெரியணுங்க. இது தெரியாதனாலதான் வானொலி தொலைக்காட்சிகள்ல அவங்களால பேச முடியலங்க. இப்ப நம்ம ஏதாவது போய் சொல்ல போய் என்ன தெரியுமா, ஒரு பள்ளியோட ஆண்டு விழாவுக்கு போயிருந்தேன். சின்ன சின்ன பிள்ளைகளை என்னென்னமோ போட்டு ஆட விட்டாங்க. எனக்கு உட்கார முடியல. அப்புறம் அந்த பள்ளிக்கூடத்துக்காரத்தை சொன்னேன், ஐயா இந்த பாட்டுக்கெல்லாம் ஆட விடாதீங்கன்னு. அன்னையோடு நிப்பாட்டினாங்க. என்னை கூப்பிடுறவங்க பாட்டு நிப்பாட்டல. மகனே நீ வரப்போதான்னு இதெல்லாம் சொல்ற. லகரம் நகரம் இதெல்லாம் எதுக்காக, வேற எங்க இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஒரே திருக்குறள்ல 3. குழல் சிறப்புலகரம், யாழ் சிறப்புலகரம், அந்த குழல்லையே ஒரு குண்டுலகரம் வந்துருது. மக்கள் புதுலகரம். சரி, உலகத்துல கருவிகள் 3 தாங்க. காற்று கருவி, கம்பி கருவி, அப்புறம் என்ன தோல் கருவி. தோல் கருவி, தொலைக்கருவிங்கிறது அது ஓட்ட போடுறது. தோல் கருவி. காற்று கருவி என்ன? நாதஸ்வரம், அதே போல புல்லாங்குழல். கம்பி கருவி யாழ், வீணை. தோல் கருவிங்கிறது என்ன அப்படின்னா மிருதங்கம், மத்தளம் எல்லாம். இந்த 3ஐயும் கண்டுபிடிச்சவன் தமிழங்கிறதுக்கு என்ன ஆதாரம் தெரியுமா? இது 3லையும் சிறப்புலகரம் இருக்கு. இந்த 3லையும் சிறப்புலகரம் இருக்கு. எப்படி? குழல் சிறப்புலகரமா, யாழ் சிறப்புலகரமா, மத்தளத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா முழவுன்னு பேரு. முழவு சிறப்புலகரம் பாருங்க. யார் சொல்றா? திருஞான சம்பந்தர் சொல்றாரு. திருவள்ளியாருக்கு போறாரு. இந்த பெண்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, இப்ப நாட்டியா இந்த மாதிரி ஆடுறாங்க. அந்த தோல் சத்தத்துல, அந்த மிருதங்க சத்தத்துல டிம் 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 சத்தம் கேக்குது. இதை கேட்ட உடனே அந்த ஊர் குரங்குகள்லாம் மரத்துல ஏறி மழை வருதான்னு பாக்குறான். இப்படி வச்சு பாக்குறான். நம்ம பார்ப்போம்ல, அது மாதிரி குரங்கு பாக்குறதுன்னு சொன்னா தப்பு. குரங்கு மாதிரி நம்ம பாக்குறோம்னு சொன்னா தான் ரைட்டு. ஏன்னா நமக்கு முன்னோர்கள் அதுதானே. ஒரு விஞ்ஞானி ஒரு குரங்கு ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு போட்டு 1 மணி நேரம் கழிச்சு சாவி ஓட்ட வழியா இங்கிட்டு இருந்து பார்த்திருக்காரு. அது என்ன செய்யுது? அது அங்கிட்டு இருந்து இவரை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. இவர் என்ன செய்யறாரு? அப்ப பாருங்க அது எப்படி யோசிக்குது. இப்ப இந்த 3 இது சொன்னோம் இல்லையா, அது மாதிரி மலை வளம் காண வந்தாங்க. சேர்ந்து செங்கட்டுவனம் அவருடைய தம்பி இளங்கோவும் வந்த உடனே அந்த மக்கள்லாம் அவரை வரவேற்று அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் என்னென்ன கொடுத்தாங்கன்னா, இப்ப அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய நல்ல பொருள் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்ப பண்ருட்டிக்கு போனா பலாப்பழம், இது திருநெல்வேலிக்கு போனா அல்வா, மணப்பாறை, முறுக்குலாம் கொடுக்கும்ல, இயற்கை பொருளாக கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொடுத்த உடனே இந்த மன்னன் கேட்டாரு, ஏதாவது அதிசயம் நிகழ்ந்ததான் நீங்க பாத்தீங்களா உங்க பகுதியில? அவங்க சொன்னாங்க, சில நாட்களுக்கு முன்பாக ஒரு பெண்மணி தலைவிரி கோலமாக இங்கு வந்தாள்.
ஒரு பாறையின் உச்சியிலே நின்றாள், ஒரு மார்பகத்தை இழந்தவளாக இருந்தால், கண்களிலே நீர் சொந்தபடி நின்று கொண்டிருந்தால், 2 நாட்கள் கழித்து ஒரு வான ஊர்தி வந்தது. பாருங்க, அப்பவே நம்ம ராக்கெட்டு விமானம்ல வச்சிருந்திருக்கோம். வான ஊர்தி வந்தது. அதிலிருந்து வந்த தேவபுருஷன் ஒருவன் அந்த பெண்மணியை அழைத்துக் கொண்டு சென்றான். இது நாங்கள் பார்த்தோம். அவள் யார் என்பதும் தெரியாது, அவர்கள் யார் என்பதும் தெரியாது. இதை கேட்டு அதிசயப்பட்டு இது யாரா இருக்கும்? இப்ப இருந்தா நம்ம உடனே ஒரு செல்ல போட்டு பார்த்து இந்த மாதிரி வந்திருக்கா யார் இருப்பாரு அப்படின்னு கேட்ட உடனே அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருந்த ஒருத்தர் எந்திரிச்சு, நான் சொல்றேன், நான் மதுரையிலிருந்து வர்றேன். அந்த பெண்மணியினுடைய பெயர் கண்ணகி, சோழ நாட்டை சேர்ந்தவள். பாண்டிய நாட்டுக்கு வந்தா கணவன் கொல்லப்பட்டான். அப்புறம் மதுரையை தீக்கிரையாக்கிட்டு அவன் நடந்து வந்தான். இதுதான் வரலாறு. சொன்னவர் யார் தெரியுமா? மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். ஜென்மத்துக்கு கேள்விப்பட்டது இல்லையா அந்த பேரை? அவர் தான் மணிமேகலைக்கு காப்பியை தேடுவவர். அந்த மணிமேகலை வேற யாரும் இல்ல, கோவலனுடைய மகளாகிய மணிமேகலை. கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்தவர். இப்படி சொன்ன உடனே மதுரையை தீக்கிரை ஆக்கிட்டா அங்கிருந்து வந்தவரா கண்ணகி. இதை நான் வகுப்புல பாடமா நடத்துறாங்க. ஒரு பேர் எந்திரிச்சு கேட்டா, மதுரை தான் தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு இல்ல? ஆமா. அப்புறம் இதர் மதுரை எப்படி வந்தாரு? யாரு இப்ப எந்திரிச்சு பேசினார்ல, மதுரையை கூலவாணிகன் இவர் மதுரை எப்படி வந்தாரு? தீப்பிடிக்கிறதுக்கு முந்தைய. எந்த கேள்வி கேட்டாலும் எதிர்கேள்வி கேட்பாங்க. பயக எட்டயபுரத்தில் பிறந்தவர் யார்? வாத்தியார் கேட்டிருக்காரு. சொல்ல முடியாது. நான் ஒருத்தர் ஏண்டாண்டு இருக்காரு. எட்டயபுரத்தில் எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க? பாரதியார் எங்க பிறந்தாருன்னு சொல்லி புரிவேன். அதை விட்டுட்டு எட்டயபுரத்தில் பிறந்தது யார், கொட்டாம்பட்டியில் பிறந்தது யாருன்னு கேட்காத. நல்ல தெளிவாயிட்டாங்க. எங்க வாத்தியார் போட்ட கணக்க நான் போட்டேன், நீங்க போட்டீங்க. நீங்க போட சொல்லுங்க பார்ப்போம். ஒரு வேலையை 10 பேர் சேர்ந்து 1 மணி நேரத்தில் முடிக்கிறார்கள். அதை கேட்டுக்கங்க. ஒரு வேலையை 10 பேர் சேர்ந்து 1 மணி நேரத்தில் முடிக்கிறார்கள். அதே வேலையை 20 பேர் சேர்ந்து எவ்வளவு நேரத்தில் முடிப்பார்கள்? இதான் கேள்வி. நம்ம உடனே கணக்கெல்லாம் போட்டு பார்த்து ஆள் கூடிட்டான், அப்ப நேரம் குறையும், அரை மணி நேரம் இதான் சொல்லுவோம். இன்னைக்கு இதே கேள்வியே இருக்க வாத்தியார் கேட்டிருக்காங்க. ஒரு வேலையை 10 பேர் சேர்ந்து 1 மணி நேரத்தில் முடித்தார்கள். அதே வேலையை 20 பேர் சேர்ந்து எவ்வளவு நேரத்தில் முடித்தார்கள்? அவன் இதெல்லாம் சொல்ல முடியாது சார். ஏண்டா? அதான் ஏற்கனவே முடிச்சிட்டாங்க இல்ல, அதே வேலையை எதுக்கு நீங்க முடிப்பாங்க? இந்த அதே வேலைன்னு சொல்லப்படாது, வேற வேலைன்னு சொன்னாதான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சரி, இவர் எப்படி வந்தாருன்னா அதுக்கு விடை இருக்குங்க. கண்ணகி மதுரையே எல்லாரும் எரிஞ்சு போகணும்னு இருக்கல. அவ ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பினான். தீ போற போது பார்ப்பார் அறவோர் பசு பத்தினி பெண்டி வரிசையா சொல்லி குழவி, அது குறிப்பா குழந்தைகள் உங்களெல்லாம் விட்டு தீக்கிரத்தார் பக்கம் சேர்மின் போ, நல்லவனை விட்டு ஆதார் கார்டை பாரு, கெட்டவனா இருந்தா அவங்க நான் இடிச்சிரு, நல்லவனை விட்டு. அப்படி தப்பி வந்த நல்லவர்கள் ஒருவர் தான் சீத்தலை சாத்தனார். பதில் சொல்ல தெரியும். எப்பவுமே வகுப்பறைக்குள்ள போறப்ப நமக்கு எவ்வளவு பெரிய சங்கடங்கள் இருந்தாலும் அதுக்கு ஏற்றபடி நடந்துக்கிறது. அதை தள்ளி வச்சுட்டு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு உள்ள போயிடுறேன், நான் முடிச்சிருவேன். நான் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பட்டம், டாக்டர் பட்டம் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு பெரிய தமிழறிஞர் கூப்பிட்டு இருந்தாங்க. அவருக்கு 85 வயசு இருக்கும். அவர் வந்த உடனே எங்களை எல்லாம் பார்த்துட்டு, இந்த ஊர்ல நடந்த ஒரு கதையை சொல்றேன், நீங்க கேளுங்க. எனக்கு சொந்த ஊர் இங்க இல்ல, நான் திருவாரூர் பக்கம். அங்க நான் ஒரு நாள் பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்திட்டு இருந்தேன். அந்த பாடத்துல என்ன பாடம்னா, இந்த பெண்களுக்கு கூந்தல்ல இயற்கையிலேயே மனம் இருக்கா இல்லையான்னு ஒரு சண்டை சொல்ல. இன்னைக்கு அப்படி சண்டை போட முடியாது. இன்னைக்கு கூந்தல் இருக்கா இல்லையா அப்படிதான் சண்டை போட முடியும். மனம் இருக்கா இல்லையாங்கிறது அப்புறம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மன்னன் கேட்டா, நக்கீரன் அந்த புலவம் தருமி பாட்டு எழுதிட்டு வந்தா, சிவபெருமான எழுதி கொடுத்தாரு. பாட்டுல தப்பு கண்டுபிடிச்சு அனுப்பி விட்டாங்க. சிவபெருமான நேரம் விட்டார். வந்து வாதாடி நெத்திக்கண்ண கறந்து
அவனை எரிச்சிட்டாரு. இப்படி நடத்திருக்காரு பாடம். அப்ப வகுப்புல இருந்த ஒரு பையன் எந்திரிச்சு கேட்டானா, ஐயா சிவபெருமா மனுஷனா தான் வந்தாரு, நக்கீரன்னு மனுஷன் தான், 2 பேரும் சண்டை போட வேண்டியதான். சரி கோபம் தான் 2 குத்து குத்திருக்கலாம், அல்லது பலார்னு ஒரு அற விட்டுருக்கலாம். எதுக்காக இவரு சுப்ரீம் பவரை காட்டினார்? படார் நெத்திக்கு நக்கிறனார்ல, எதுக்கு இந்த வேலையை பார்த்தாரு? இவர் ஏன் இப்படி செய்யணும்? பாத்தியாருக்கு திகிர்ந்துச்சு. ஏன்னா அது சிலபஸ்ல இல்ல. ஏதாவது வேற கேள்வி கேட்டா இவங்களுக்கு அப்படி கிருகிருன்னு ஆகி போகும். உடனே என்ன செய்யணும்னா, ஒரு நம்பர் என்ன எந்திரி ஒண்ணு அவங்க நான் கேட்கல சார் இவங்க கேட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒரே வார்த்தை. அவங்க பெரியவர் சொல்றாரு, இப்படி ஒரு பையன் கேட்டுட்டான், 9ஆம் கிளாஸ் பையன். நான் உடனே கொஞ்சம் யோசிச்சுட்டு என்னடா அது அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் அதை சொல்லிட்டேன். ஏன்னா எப்பவுமே இலக்கியம் விடையும் சொல்லும், கேள்வியை கேட்கிற மாதிரி. என்ன விடைன்னா, நீங்க பார்த்திருப்பீங்க, சிவபெருமான் என்ன சொல்றாரு? பெண்களுக்கு இயற்கையிலே கூந்தல்ல மனம் உண்டுங்கிறார், வாசனை உண்டுங்கிறார். நக்கீரையும் இல்லைங்கிறார். இதுதான் சண்டை. இந்த சண்டை ஆரம்பிக்குது. உத்தம சாதி பெண்களுக்கு சிவாஜி கேட்பார்ல, இல்ல நக்கீரன் சொல்றாரு. கலைமகளுக்கு இல்ல, அலைமகளுக்கு இல்ல. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கப்பவே நக்கீர ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு. என்ன தெரியுமா? அவர் கேட்டதுக்கெல்லாம் சொல்லிட்டு வந்ததோடு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை, அலைமகளுக்கு இல்லை, கலைமகளுக்கு இல்லை. ஏன்? நான் அன்றாடம் வழிபடுகிறேனே உமையவள், இமயவள், மீனாட்சி, தாட்சாயினி, பார்வதி, அவளுக்கும் கூந்தலில் மனம் இல்லைன்னார் நக்கீரை. சிவபெருமானுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன் மனைவி கூந்தல்ல மனம் இல்லைன்னு இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு, இல்லை வந்திருக்கதே நான் தான்டா அப்படின்னு நெத்திக்கண்ண திறந்து காமிச்சாரே தவிர எரிக்கணும்னு காட்டல. விசிட்டிங் கார்டு மாதிரி அந்த நெத்திக்கண்ண திறந்து காமிச்சாருன்னு சொன்னோன்னே அந்த பையன் சரின்ட்டாரான்.